ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் பொம்மை. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராணி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கீழே வந்தேன். கீழே ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன். கீழே ஒன்றுமே இல்லை. மேலே போயிடுவோம். நம்ம இங்கே சவுண்டு போட்டு கிராணியும் கிராண்ட்பாவும் வர வச்சிடலாம். சவுண்டு போட்டாச்சு. இங்கே வந்துட்டா மேலே போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திடீர்னு மேலே போகும்போது அடிச்சிடுவாங்க. அதுக்கு தான் இப்பயே சவுண்டு போட்டு வர வச்சிட்டோம். கிராண்ட்பா போயிட்டான். கிராணி தான் இன்னும் வரணும். இப்போ கிராணி வந்துச்சுங்க. மேலே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இல்லை என்னடா ஒன்றுமே இல்லை. சரி இல்லையா பார்ப்போம். 1 2 ஹெலிகாப்டர் மேனுவல் கச்சிச்சு. ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் கச்சிச்சு. அப்புறம் இது வெஞ்சு இருக்குங்க. அங்கே போய் இது தொண்டு விட்டுடலாங்க. தொண்டு விட்டுட்டா அப்புறம் எப்போயா தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்கே போடு? இங்கே தான் கன் இருக்குது. இது போடு. இந்த கன்னை வச்சு சவுண்டு வர வச்சு 2 பேரையும் காலி பண்ணிட்டு மிச்சாலே எல்லாம் பார்க்க போயிடுவேன். எங்கே வராங்களா அவங்க? சவுண்டு போட்டு வர வச்சுருவோம். எங்கே? அடே பாவி, பக்கத்தில் தாங்க இருந்துக்குது இது. எங்கே இன்னொத்த வரானா? இதை கொஞ்சம் ஓரமாக தள்ளுவோம். அப்புறம் போகிறது கஷ்டமாயிடும். டேய் தள்ளிப்போ. இது வேறு தள்ள முடில. எங்கே வரானா இல்லையா? போட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே இவன் வந்துட்டான். நமக்கு இவங்கிட்ட இது தேவை. அதுக்கு முன்னாடி இந்த கன்னை ரீலோட் பண்ணி வச்சுப்போம். எங்கே டேய்? இதாங்க அப்போவே யோசித்தேன். நடுவில் இந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. போகவே முடியல இந்த மாதிரி. வெளிலவா 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 வெளிலவா. எப்படியோ வெளில வந்துட்டாங்க. இருங்க அந்த இது முதல்ல போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் கீ ஏற்றுடலாம். ஸ்பெஷல் கீயை செக்யூரிட்டி கீங்க. அந்த கிராணி ஒன்று விளையாடி ஸ்பெஷல் கீன்னு சொல்கிறேன். எங்கே அந்த கிராணி சிரிக்கிற சவுண்டு கேட்குது. அதுக்கு முன்னாடி இதை காலி பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக ஆச்சுங்க. எங்கே? ஐயோ அது இதுக்குள்ளே கீழே வந்துச்சுங்க. பேட்லாக்கி நமக்கு இந்த எஸ்கேப்புக்கு தேவையே இல்லை. பேட்லாக்கி கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கிராணியும் கிராண்ட்பாவும் வந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன். சவுண்டை போட்டு வர வச்சுருவோம். எங்கே வராங்களா? இங்கே வரா கிராணி வரா. இதை காலி பண்ணிடலாம் முதல்ல. இப்போ பின்னாடியே கிராண்ட்பா வருவானே. இங்கே கிராண்ட்பா வரானா என்ன? கிராண்ட்பா வரானா? எனக்கு இந்த கிராண்ட்பா வரா மாதிரியே தெரில. ஒருவேளை கிராண்ட்பா உசுரோடவே வரலையோ இருக்கலாம். நம்ம அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துன்னு போய் மேலே போய் சொருகிட்டு வந்துடலாம். எங்கே இந்த கீ? இங்கே இருக்கா? எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மேலே போய் ஹெலிகாப்டருக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்கலாங்க. எங்கே? இந்த கிராண்ட்பா இருக்கானா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எங்கேயா இருந்து திடீர்னு வந்து அடிச்சிட போகிறான். சரி இதை திறந்து விட்டாச்சு. அந்த இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். 3 ஃபோட்டோ தேவை. ஒரு ஃபோட்டோ இங்கே இருக்குது. அங்கே எதாவது இருக்குதான்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. சரி மேலே போவோம். இன்னும் 2 ஃபோட்டோ எங்கே இருக்குது? ஒரு ஃபோட்டோ இங்கே இருக்குது. க்ரௌபார் இருக்குங்க. க்ரௌபார் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு. இன்னொரு ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதுக்குள்ளே முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். போட் கீ நமக்கு தேவையே படாது. க்ரௌபர் எடுத்துகிட்டு கீழே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கீழே நமக்கு எதாவது தேவைப்படுறதா இருக்கணும். இங்கே போய் பார்ப்போம். டேப் இருக்குங்க. டேப் நமக்கு தேவையான ஒரு பொருள். இங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. தேவையில்லை. ஃபோட்டோ இங்கே தாங்க இருக்குது. இதை இங்கே போட்டுட்டு ஃபோட்டோ எடுப்போம். எட்ரா ஃபோட்டோ எங்கே? சரி இதையும் வச்சிடலாம். இன்னும் ஒரு ஃபோட்டோ. ஐயோ என்னங்க இது ரிட்டர்னில் வந்து? நல்ல வேலைங்க டக்குன்னு பார்த்தேன். இல்லைன்னா அடி வாங்கியிருப்பேன். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாம். இங்கே அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. வெப்பன் கீ கச்சிச்சுன்னா ஈஸியாக பூண்டு போகிறதுக்கு இதுவாக இருக்கும். எங்கே வந்தா? ஐயோ என்னங்க இந்த பக்கம் வந்து பரவாயில்ல. இப்போ சுற்றின்னு போய் இது பண்ணிடலாம். திடீர்னு மேலே போய் அடிக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டரு. இங்கே மேலே போய் இதை வச்சிடலாம். அந்த கிராண்ட்பா எங்கே இருக்கானே தெரிலங்க. ரொம்ப நேரமாக அந்த கிராண்ட்பாவை பார்க்கவே இல்லை. எங்கே கிராண்ட்பா இங்கே தான் போகிறான். அவனுக்கு தெரியாமல் எப்படியா மேலே போடணும் டக்குன்னு.
அவ்வளோதான் மேலே வந்தாச்சு. இன்னும் அந்த ஒரு ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரியலையே. அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு நான் மறந்துட்டேன். சரி இருங்க, டக்குன்னு போயிட்டு அந்த இன்னொரு ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தேடலாம். நமக்கு இப்போ டேப்பு கச்சிச்சு, கேஸ்லின் கேனும் ஹெலிகாப்டரு கீயும் கச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அவங்க எங்கே? கிராண்ட் இங்கே தான் இருக்குது. அப்படியே ஓடுவோம். என்ன நடக்க போகுது? இங்கே எங்கே கன்று போட்டான்? கீழே கன்று போட்டல, அந்த கன்னை போய் எடுத்துகிட்டு முதல்ல எங்களுக்கு காலி பண்ணிடலாம். காலி பண்ணிட்டு மிச்சம் எல்லாம் செய்யலாம். இங்கே கன்று எங்கள் ஃபோட்டோவும் இங்கே தாங்க இருக்குது. அப்போ ஃபோட்டோவை போய் எடுத்துகிட்டு உங்களை காலி பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போய் அங்கே வச்சிடலாம். முதல்ல கிராணி, நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா. ஐயோ கீழே போட்டேன். எடுத்துட்டானா? வந்துட்டான். அவ்வளோதான். இதை இங்கே போட்டுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுட்டு வந்துடலாம். நமக்கு இன்னும் 2 பொருள் தாங்க. அந்த இது ஹெலிகாப்டர் கீயும் அந்த இது கேஸ்லின் கேனும் தான். அது கச்சிச்சுன்னா எஸ்கேப் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை. மேலே போய் போட்டுட்டு வந்துடலாம். இதை அந்த கேஸ்லின் கேன் எங்கே இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் அந்த கேஸ்லின் கேன் வந்து கிச்சனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. எங்கே திறந்து பார்த்தாலும் எதுவும் இல்லாமலே இருக்குது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு. பார்ப்போம் கீழே என்ன இருக்குன்னு. ஓகே, முதல்ல போய் அந்த கன் எடுத்துன்னு வந்துடலாம். மேலே இருக்கிற அந்த இது முடிக்கிறதுக்கு. இதுக்கு தான் அந்த இது கேட்டு டக்குன்னு தாண்டு விட்டேன். டக்குன்னு வரதுக்கோசம். எங்கே டக்குன்னு போ. மேலே அந்த பசில் மாதிரி இருக்கும். அந்த கரெக்டாக 3 இது சுட்டால் இது வரும். அந்த கேட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கோசம் தான் இப்போ கன் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். ஓகே வந்துட்டோம். வெப்பனுக்கு இங்கே தாங்க இருக்கு. அது இப்போ தேவையில்லை. நம்மக்கிட்ட தான் இந்த கன் இருக்கே. இது கரெக்டாக சுடுவோம். ஃப்ளூ கலராக சுட்டேன். அது கரெக்டாக வந்துச்சு எய்மு. இப்போ இது ஓகே. என்ன வரமாட்டேன்டு. செகண்ட் ஒன்று சொன்னேன், மிஸ் ஆயிடுச்சுங்க எய்மு. இந்த கரெக்டாக சுடுறேன் பாருங்க. எங்கே வா வந்துச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டு ஒன்று சுட்டால் இந்த கதவு ஓப்பன் ஆகிடும். இங்கே ஐயோ தப்பாக சுட்டுட்டேங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணோங்க கதவை. ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு எஸ்கேப் முடியணும். இப்போ யார் கரெக்டாக சுடுறேங்க. என்னங்க மிஸ் ஆகினே இருக்கு. இந்த கரெக்டாக சுடுவேன். ஏங்க கரெக்டாக சுட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த கதவு ஓப்பன் பண்ணிட்டு கீழே குதிக்கலாமா? கீழே குதிச்சுட்டு கிராண்ட்பாவை வர வச்சுட்டு காலி பண்ணிடலாம். முதல்ல இந்த இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இல்லைங்க முதல்ல இங்கே சேஃபாக இங்கே போய் உட்காந்துக்கிறேன். டக்குன்னு வந்து வச்சிட போகிறாங்க. நான் இங்கே சவுண்டு போட்டு வர வச்சுட்டு காலி பண்ணிடலாம். கிராணியை வந்துச்சு. கிராணி வந்துச்சு. இப்போ கிராண்ட்பா எங்கே கிராண்ட் பார்க்கணும். கிராணி ஆச்சாலும் கிராண்ட்பா தன்னால் வந்துடுமா? வந்துட்டாப்பாங்க. அச்சாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன இருக்குது? கேஸ்லின் கேன் இங்கே தாங்க இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பொருள் தாங்க. ஹெலிகாப்டர் கீ கச்சிச்சுன்னா அவள் தாங்க எஸ்கேப் ஆகிடலாங்க. இதை இங்கே போட்டு வச்சிடலாம். கிட்டியே இங்கே டேப்பு இங்கே போட்டு விட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே மேலே ஒருத்தன் ஸ்லெண்டர் மேனுன்னு இருப்பான். அவனை கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு இது தேவை. அது பேர் நான் வந்து இது தேடி வந்தேங்க. அதுக்கு பேர் என்ன? செயின் கட்டை தேடி வந்தேங்க. ஆனால் செயின் கட்டுறதுக்கு பதிலுக்கு இதுவே கச்சிச்சு. அவள் தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம மேலே போய் எஸ்கேப் பண்ணிடுவோம். நம்ம உள்ள மேலே எடுத்து நந்து இப்படி போட்டுடலாங்க. எப்படி? அவள் தாங்க எஸ்கேப் பண்ண போகிறேங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறேன். இதை இங்கே எடுத்து போட்டுடலாம். இன்னும் ஒரு பொருள் இங்கே டேப்பு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் கிராண்ட்பாவால் நம்மளுக்கு தொடவே முடியாதுங்க. மேலே வரமாட்டாங்க உங்களால். சரி அந்த இது ஓப்பன் பண்ணுங்க. ஃப்யூஸை மறந்துட்டேங்க. ஃப்யூஸ் ஒன்று தாங்க. இன்னும் ஒரே ஒரு பொருள். ஃப்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிடலாம். எஸ்கேப் பண்ணிடலாம். அந்த ஃப்யூஸ் எங்கேன்னு தேடணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் செயின் கட்டருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஸ்லெண்டர் மேன் இருக்கிற இடத்துல
மறுபடியும் கிராண்ட்பாவையும் காலி பண்ணிட்டு அந்த ஸ்லெண்டர் மேன் இருக்கிற இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த இது கீழே பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி ஏதாவது இருக்குதா இல்லையான்னு கீழே போய் பார்த்துடலாம். கீழே தான் செயின் கட்டர் இருக்கும். அந்த செயின் கட்டரை வச்சு இது எடுத்துடலாம். இங்கே வராங்களா இல்லையா? வந்துட்டான் இந்தா. அதுக்கடுத்து இவன் தொல்லை இதுக்கப்புறம் இல்லை. எங்கே நம்ம கீழே போனோம், இந்த வழியாக போயிடலாம். இங்கே இருங்க, நான் ஏன் இப்போ அங்கே போனேன்னு தெரில. இந்த வழியாக கீழே வரணும் தான் நான் வந்தேன். இப்படி போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. செயின் கட்டை ஃப்யூஸே கச்சிச்சிங்க. அவள் தாங்க எஸ்கேப் ஆக போகிறேங்க. இன்னும் ஒரே என்ன இது வேறு கையில் வர மாட்டேன்து. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவள் தாங்க ஒரே பொருள் தான் தேவைப்பட்டுச்சு. ஃப்யூஸ் கச்சிச்சு. அவள் தான் எஸ்கேப் ஆக போகிறேன். டக்குன்னு போய் இதை அங்கே வச்சுட்டு எல்லா பொருளும் அங்கே எடுத்துன்னு போய் வச்சுட்டேன்னா எஸ்கேப்புங்க. எங்கே டக்குன்னு போ. எங்கே நான் அவ்வளோதான். கேஸ்லின் கேன் எடுத்துன்னு போய் அங்கே போட்டுடலாம். போட்டுட்டு அந்த 2 பொருளை எடுத்துன்னு வந்து எஸ்கேப் ஆகிடலாம். இந்தாங்க, இல்லைனா கேஸ் போடணுமா? சரி ஒழுங்காக இதுவே வரமாட்டேன்து. இருங்க இரு. இப்போ ஒழுங்காக வச்சுட்டேங்க. ஏதோ பக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போது டக்குன்னு ஒழுங்காக ஊற்றிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் கேஸ்லின் கேன் தேவையில்லை. இப்போ டேப்பு அண்ட் ஹெலிகாப்டருக்கு எடுத்துன்னு வந்தோம். 2 இங்கே தான் போட்டு வச்சுக்கிறேன். முதல்ல டேப் எடுத்துன்னு போய் ஒட்டிடலாம். வித்தியாசமான கேமுங்க. ஹெலிகாப்டர் டேப்பு போட்டு ஒட்டுற மாதிரி இருக்குது. இல்லை அவ்வளோ தாங்க எஸ்கேப்புங்க. எங்கே அந்த கீ எடுத்துன்னு வந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான். எஸ்கேப் கிட்ட இருக்கோங்க. அவ்வளோ தாங்க எஸ்கேப் ஆகிட்டோங்க. ஸ்டார்ட் இன்ஜின். என்னங்க பேக்ரவுண்டில் மியூசிக் ஏதோ போகுது. பரவாயில்லையே, நல்லா இருக்குங்க இந்த மியூசிக்கு. சரி கைஸ், நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.